இயேசுவின் அன்பு பிள்ளைகளே, சில வாரங்களாக கண்களின் வல்லமை எவ்வளவு முக்கியமானது நம்முடைய வாழ்க்கையில் என்று சிலருடைய கண்களை குறித்து நாம் பார்த்தோம். சிம்சோனின் கண்கள் இச்சைக்குள்ளான கண்கள், தாவீதின் கண்கள் பத்சேபாளிடத்தில் பாவம் செய்தது. சிம்சோனின் கண்கள் 3 பெலிஸ்திய பெண்ணிடம் விபச்சாரம் செய்தது. இப்படி நிறைய நம்ம பார்த்தோம். கடைசி அந்த மோசேயின் கண்கள் மறிக்கும் பொழுது, அதையும் ஏற்கனவே சொல்லியிருந்தோம், ஞாபகப்படுத்துறேன். யோசுவா 34ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம். மோசே மறிக்கிற பொழுது 120 வயதாக இருந்தான். அவன் கண் இருளடையவும் இல்லை, அவன் பலன் குறையவும் இல்லை. எதுக்காக அந்த கண்களை குறித்து மோசே சில தப்புங்கள்லாம் பண்றாரு. ஆனா மறிக்கும் சூழ்நிலையில் இந்த கண்கள் இருளடையவே இல்லைன்னு ஆண்டவர் வந்து ஒரு பெரிய சாட்சி மோசேயின் மூலம் நமக்கு சொல்கிறார். அப்போ கண்கள் நமக்கு ரொம்ப முக்கியமானது. நாம் அதை கண்களை கொண்டு நாம் பார்க்கிறோம். நல்லதை பார்க்கிறோமா, இச்சையானதை பார்க்கிறோமா, அது நம்ம கிட்ட தான் இருக்குது. நம் கண்கள் கடவுளை தேடுகிறதா, சத்தியத்தை வாசிக்கிறதா, சத்தியத்தை தேடுகிறதா? இப்படி இந்த கண்களுக்கு முக்கியத்துவம் குறித்து நிறைய இருக்குது. இந்த லேயாளின் கண்கள், நிறைய பேர் சொல்லுவாங்க லேயாளின் கண்கள் அது சரியில்லை, ஒரு மாதிரி டெண்டர் ஐ, கூச்சம் நிறைந்த கண்கள். ஆனால் அந்த கண்கள் எப்படி ஆண்டவரை தேடினது என்பதை ஒரு சில வசனங்களை வைத்து பார்ப்போம். இந்த யாக்கோபு தன் தகப்பன் தாய் வீட்டில் ஏற்பட்ட பிரச்சனை தன் சகோதரனிடத்தில் ஏசாவினிடத்திலும் ஈசாக்கினிடத்திலும், உங்களுக்கு தெரியும், எல்லாருக்குமே தெரியும், நமக்கும் தெரியும். அந்த பிரச்சனை நிமித்தம் தன் மாமா வீட்டுக்கு, பதனாராமிலே இருக்கிற தன் மாமா லாபான் வீட்டிற்கு போகிறார். அங்கு அவருக்கு 2 மனைவி, லேயாள், ராகேல். யாக்கோபுக்கு ராகேல் மேல் தெரியும். ஏனென்றால் ராகேல் லேயாளின் கண்கள் 29ஆம் அதிகாரம் 17ஆம் வசனம். லேயாளுடைய கண்கள் கூச்ச பார்வையா இருந்தது, ராகேலோ ரூபவதியும் பார்வைக்கு அழகானவளமாய் இருந்தாள். அவன் கண்களுக்கு அந்த ராகேல் ரொம்ப அழகானவளா இருந்தார். ராகேலை பிடிச்சதுனால லேயாலை பிடிக்கல. கண்கள் கூச்சம் தான் சொல்லியிருந்த வழி லேயாலும் அழகானவளா தான் இருந்திருப்பாங்க. கண்கள் கொஞ்சம் குறைபாடு. ஆனால் அந்த கண்கள் அந்த குறைபாட்டை லேயால் எந்த சூழ்நிலையிலும் மற்றொரு மேல் கோபத்தையோ எரிச்சலையோ தன் வாழ்நாளில் காட்டவே இல்லை. இந்த யாக்கோபு பாருங்க, அந்த ராகேல் மேல் வைத்த பிரியத்தின் நிமித்தம் 7 வருடம் அவருடைய மாமா வீட்டில் வேலை செய்யும் பொழுது லாபானால் ஏமாற்றப்பட்டு லேயால் மனைவியாக கொடுக்கப்படுகிறார். ஆனால் அவருடைய பழைய சரித்திரத்தெல்லாம் வச்சு பார்க்கும் பொழுது யாக்கோபு ஏமாந்த மாதிரி தெரியல. லேயால் என்று அடுத்த நாள் பொழுது விடிந்த பிறகுதான் காண்பதாக சொல்லியிருந்தாலும் யாக்கோபனுடைய பழைய சரித்திரத்தை வைத்து அவர் ஏமாற்றுபவர். தன் தகப்பனை ஏமாற்றினவர், தன் சகோதரனை ஏமாற்றினவர், தன் தகப்பனுக்கு விரோதமாக தவறுகள், கடவுளுக்கு விரோதமாக தவறுகள் செய்துதான் இங்கே இந்த மாமா வீட்டுக்கு வருகிறார். லேயால் என்று கண்டிப்பா அந்த கல்யாணம், அந்த ராத்திரி நேரத்தில் கண்டுபிடிச்சிருக்க முடியும், பேசியிருப்பாங்க, கண்டுபிடிச்சிருக்க முடியும். தன்னுடைய மாம்ச பலவீனம் இச்சையினால யாக்கோபு அது தெரியாத மாதிரி காமிச்சிருப்பாரோன்னு ஒரு எண்ணம் வருது. ஏன்னா அது பாருங்க, ராகேலை மட்டும் நேசித்த யாக்கோபு அதுக்கப்புறம் 2 வேலைக்காரிய கல்யாணம் பண்ணிக்கிறார், 4 ஒய்ஃப். அதை வச்சு பார்க்கும்பொழுது ஒருவேளை லேயால் தன் மனைவியாக கொடுத்து தெரிஞ்சிருந்தோம் தெரியாத மாதிரி அவர் நடிச்சிருப்பாரோ தெரியல. அது எப்படின்னா இருக்கட்டும், லேயாலை
முழுவதுமாக வெறுத்த யாக்கோபு. அவன் 7 பிள்ளைங்கன்னு நினைக்கிறாங்க. லேயாள் பெற்றெடுத்தது 7 பிள்ளைகள். தன் கணவருக்கு உண்மையாக இருந்து கீழ்ப்படிந்து கடவுளுக்கு பயந்து அந்த லேயாள் யாக்கோபுக்கு எவ்வளோ ஒரு கசப்பான மனுஷனா இந்த யாக்கோபு தன் மனைவியை விடுத்தாலும் ஒரு இடத்துலையும் யாக்கோபை குறித்து கோபமோ முறுமுறுக்கோ இல்லை. தன் தகப்பனர் மேல கோபப்படலை. ஏனென்றால் லாபான் நினைத்திருந்தால் அந்த 7 வருடம் யாக்கோபு வேலை செய்திருக்கும் பொழுது இந்த லேயாளுக்கு ஒரு மாப்பிள்ளை பார்த்து கல்யாணம் செய்திருக்க முடியும். அதையும் அந்த மனுஷன் செய்யல. ஒருவேளை யாக்கோபு ஏமாத்தணும்னு செஞ்சாரா அதுவும் தெரியல. இந்த ராகேல் பாருங்க, ராகேலும் மனைவியா கொடுத்த பிறகு லேயாளுக்கு பிள்ளைகள் பிறக்கிறது. ஆனால் கடவுளோ ராகேலின் கர்ப்பத்தை அடைத்திருந்தார் என்று வசனம் சொல்லுது. ராகேல் என்ன பண்றாங்க, தனக்கு குழந்தை இல்லைன்னு ஆதியாகமம் 30ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம், ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரின் மேல் பொறாமை கொண்டு, இந்த மாதிரி பிள்ளை பிறகுலன்னு லேயாள் மேல பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றான். ஒரு தேவ பிள்ளை அப்படி சொல்லாமா? எனக்கு பிள்ளை கொடுன்னா என்ன பண்ணிருக்கணும்? ஆண்டவரை தேடி இருக்கணும். யாக்கோபும் ராகேலும் கடவுளை தேடி இருக்க வேண்டும். ஆனா இந்த அம்மா என்ன சொல்றாங்கன்னா, செத்து போயிடுறேன் எரிஞ்சு விழுறாங்க. இந்த யாக்கோபு சொல்ற அடுத்த வசனத்துல, தேவன் அல்லவா உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார் சொல்லிட்டு யாக்கோபு என்ன பண்ணிருக்கணும்? ஈசாக்கு என்ன பண்ணாரு? ரெபேக்காலுக்கு குழந்தை இல்லைன்னு 25ஆம் அதிகாரம் பாருங்க. 25ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம், மலடியா இருந்த தன் மனைவிக்காக ஈசாக்கு கர்த்தரை நோக்கி வேண்டுதல் செய்தான். கர்த்தர் அவன் வேண்டுதலை கேட்டருளினார். அவன் மனைவி ரெபேக்கால் கர்ப்பம் தரித்தாள். அவங்க 2 பேரும் கடவுளை தேடினாங்க. ஆனா இந்த மனுஷன் பாருங்க தட்டி கழிக்கிறாரு. கடவுள் தான் அந்த மாதிரி பண்றாரு, நான் என்ன பண்ண முடியும்? அந்த ராகேல் கூட பாத்தீங்கன்னா கடவுளை தேடல. ஆனா அந்த லேயாள் பாருங்க, அந்த கண்கள் குறைபாடு உள்ள ஒரே காரணத்துக்காக தன் தகப்பனால் புறக்கணிக்கப்பட்டால், தன் சகோதரியால் வெறுக்கப்பட்டால், தன் புருஷன் முக்கியமான ஆளு யாக்கோபால் முற்றிலும் நிராகரிக்கப்பட்டார். ஆனா நீங்க பாத்தீங்கன்னா இந்த லேயாள் ஒரு இடத்துல கூட தன் சகோதரி மேலேயோ புருஷன் மேலேயோ தன் அப்பா மேலேயோ கடவுள் மேலேயோ முறுமுறுக்கவே இல்லை. ஒரு நல்ல தேவ பிள்ளையாய் வாழ்ந்ததினால் லேயாள் அந்த 29ஆம் அதிகாரம் 31ஆம் வசனம், லேயாள் அற்பமாய் எண்ணப்பட்டாள் என்று கர்த்தர் கண்டு அவள் கர்ப்பம் தரிக்கும்படி செய்தார். ராகேலோ மலடியா இருந்தார். எல்லாராலும் புறக்கணிக்கப்பட்ட லேயாள், ஆனால் கர்த்தரால் பாத்தீங்கன்னா மிகவும் நினைக்கப்பட்ட ஒரு மனுஷி லேயாள். எல்லா மனுஷனும் தகப்பன் எல்லாரும் யாக்கோபு எல்லாராலும் லேயாள் ஒதுக்கப்பட்டார். குறைந்து மதிப்பீடு செய்யப்பட்ட லேயாள் அதிகமான மதிப்பு கொடுத்த கடவுள் பாருங்க எவ்வளவு பெரிய அந்தஸ்தை கொடுக்கிறாரு. 7 பிள்ளைங்க நினைக்கிறேன். அந்த யூதான்ற பிள்ளையை அவன் பெற்றெடுக்கும் போது, நான் இப்பொழுது கர்த்தரை துதிப்பேன் என்ற 35ஆம் வசனம் 29ஆம் அதிகாரம், கர்த்தரை துதிப்பேன் என்று தன்னை லேயாள் முற்றிலுமாக அங்க ஒப்பு கொடுக்கிறார். அந்த மாதிரி ராகேல் எங்கேயுமே பண்ண மாதிரி தெரியல. ராகேல் தன் தகப்பன் வீட்டை விட்டு பிரியும் பொழுது அவரு விக்கிரக ஆராதனைக்காரர் அந்த மனுஷன், அந்த யாரு அந்த லாபான், அந்த சொரூபங்களை எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த விக்கிரகங்களை ராகேல் திருடின்னு வராங்க. அப்ப பாருங்க, அது மனசு ஒரு நிரந்தரமா இல்லை. கடவுளை தேடி இருப்பாங்க. அவங்களுக்குள்ள அந்த விக்கிரக வழிபாடு சுபாவம், தன் தகப்பன் கிட்ட இருந்த பழக்க வழக்கங்கள் இருந்ததுனால அந்த சொரூபங்களை நம்ம தன் புருஷன் வீட்டுக்கு திரும்பி போகும்போது வசனம் இருக்கிறது, நீங்க படிச்சு பாருங்க.